ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி வந்து நூடுல்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுவும் வந்து சோயா சாஸ்லாம் இல்லாமல் நம்ம ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்லேயே எப்படி பண்ணலாம், நம்ம கிட்ட இருக்கிற பொருள் வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். அதில் வந்து பூண்டும் பச்சை மிளகா போட்டு வதக்கிக்கோங்க. பூண்டு கொஞ்சம் வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம ஸ்ப்ரிங் ஆனியனில் உள்ள ஆனியன் மட்டும் இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு வெங்காயமும் சேர்த்து இதை கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும். இது வதக்கிட்டு இருக்க டைம்லேயே நம்ம நூடுல்ஸும் இன்னொரு சைடு வந்து வேக வச்சுக்கலாம். இப்போது இது கூட வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். பாதி அளவு தான் தக்காளி சேர்க்குறேன், ரொம்பலாம் தக்காளி தேவையில்லை. இது வேணும்னா ஸ்கிப்பும் பண்ணிக்கலாம். அப்புறம் பொடியாக நறுக்குன கேரட் சேர்த்துருக்கேன். இது கூட வந்து குடமிளகா வந்து பச்சை குடமிளகாவும் சிகப்பு குடமிளகா இது ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து ஒன்றா வதக்கிக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை. இது கூட வந்து மஷ்ரூமும் நான் சேர்த்துருக்கேன். மஷ்ரூம் சேர்க்கும்போது கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வதக்கிக்கோங்க. இதோட வினிகரும் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வினிகர் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. வினிகருக்கு பதிலாக நீங்கள் லெமன் கொஞ்சம் புளிப்புக்காக நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூட உப்பும் தேவையான அளவு மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் நீல வாக்கில் கூட வெட்டிக்கலாம். ஆனால் நான் வந்து இன்றைக்கி சின்னதாக வெட்டியிருக்கேன். எதுக்குன்னா பிள்ளைங்கள்லாம் சாப்பிடும்போது அதை ஒதுக்கிடாமல் ஃபுல்லாகவே சேர்த்து சாப்பிட்ருவாங்க. அப்புறமா கேபேஜ் வந்து துருவின கேபேஜை வந்து ஃபைனலாக நம்ம போட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். இந்த கேபேஜ் வந்து ரொம்ப நேரம் இதுவும் வந்து வேக தேவையில்லை. கொஞ்சம் நேரம் நீங்கள் சாட்டே பண்ணிவிட்டு நூடுல்ஸ் வந்து வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, தண்ணியை வடிகட்டி எடுத்து இந்த நூடுல்ஸை வந்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். நூடுல்ஸ் வேகும்போது ரொம்ப வந்து கொலையை வேக வச்சிடாதீங்க. கொஞ்சம் தனித்தனியாக இருக்கிற மாதிரி வேக வச்சுக்கணும். அப்போ தான் அதோட டெக்ஸ்சர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபைனலாக ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்கு இல்லையா, ஸ்ப்ரிங் ஆனியனில் உள்ள ஆனியனை நம்ம ஃபர்ஸ்ட்டே போட்டு வதக்கிட்டோம். ஸ்ப்ரிங் ஆனியனில் உள்ள அந்த லீஃபை எடுத்து நம்ம பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட நூடுல்ஸ் வந்து சுட சுட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வேணும்னா சிக்கன் ஃப்ரை பண்ணி நீங்கள் மேலே போட்டுக்கலாம். அப்படியே இல்லைனா எக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி மேலே போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். சோயா சாஸ்லாம் தேவையே இல்லை. சில்லி சாஸ், சோயா சாஸ் எதுவுமே தேவையில்லை.